ஹலோ நண்பா, வெல்கம் டு ஆடி சினிமா. இன்னைக்கு நம்ம அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்ல வெளியாக இருக்க டோமினிக் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த படத்தோட கதையை எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம ஹீரோயின் வந்து கேங்ஸ்டர் வாழ்க்கையே வேணாம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் நல்லா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளைட்டில் ஆயுதங்கள்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. அவங்க கொலம்பியா நெருங்கி போகும்போது அங்கே ஒரு பக்கத்தில் உள்ள கிராமத்தில் சில கேங்ஸ்டர்ஸ்னால அந்த ஃப்ளைட்டு தாக்கப்படுது. அங்கேருந்து எப்படி இவங்க தப்பிச்சு போகும்போது ஒரு இன்னொரு அந்த ஊரை சேர்ந்த ஒரு போலீஸ்காரன்ட்ட அடைக்கலமா அவங்க போகிறாங்க. அவன் பண்ண ஹெல்ப்புக்கு அவங்க குடும்பத்தை இவங்க எப்படி காப்பாத்துறாங்க, அங்கே உள்ள கேங்ஸ்டர் போலீஸ்ட்ட இருந்து எப்படி காப்பாத்துறாங்க சொல்றது தான் சிம்பிளான கதை. இந்த படத்துல பெரிய ஃபர்ஸ்ட் ஃபைட் ஒன்று நீட்டாக எடுத்திருந்தாங்க. தமிழ் டப்பிங் ரொம்ப அருமையாகவே பண்ணி கொடுத்துருந்தாங்க. கேமரா வைஸ் படம் ஒர்க் நல்லாவே இருந்துச்சு. எங்கே இடிக்குதுன்னா, அந்த 40 நிமிஷம் கடைசி ஒரு 40 நிமிஷம் இருக்கும்போது ஒரு லாஸ்ட் ஒரு அரை மணி நேரம் ஃபைட் வந்து கொஞ்சம் சொதப்பலா இருந்துச்சு. எங்கேயுமே அவ்வளோ சுவாரஸ்யம் இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த போலீஸ்காரன் குடும்பத்தை ஒரு மொத அட்டாக் பண்ண வரும்போது ஒரு ஃபைட் வரும். கன் ஷாட் தான் அந்த ஃபைட். ஆனால் அது வந்து அப்படியே நம்ம கத்தியில் காயினை தூக்கி போட்டு விஜய் அடிப்பாப்புல பாருங்களா, அந்த ஃபைட்டை அப்படியே லைட் ஆஃப் பண்ணி இது இங்கே கன்னில் கொள்றோம்னு எடுத்தது நல்லாவே இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா என்னங்கன்னா, ஒரு ஓகேவான படம் தான். ஒரு டைம் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு தமிழ் டப்பிங்லேயே அமேசான் பிரைம் வீடியோவில் இருக்குது. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.